நடிகர் விஜய் அவர்களோட கட்சி தொண்டர்களை தற்குறிகள்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போறது ரொம்ப பெரிய தவறுனும், அப்படி கடந்து போறோம்னா நமக்கு அவங்களோட மொழி, அதாவது அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம் என்றும் புதுவிதமான கோணத்துல பேசியிருக்காரு மருத்துவர் எழிலன். சமீபத்தில் நடந்த திமுகவின் 75ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பேசிய மருத்துவர் எழிலன் அவர்கள் இப்படி புதுவிதமா தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். மருத்துவர் எழிலன் அவர்களோட இந்த கருத்து மக்கள் மத்தியிலும் சமூக வலைதளத்திலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதே சமயத்தில் மருத்துவர் எழிலன் அவர்களோட இந்த கருத்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு அறுவரையோட தற்குறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல, நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம பேசல. ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல. நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். அங்க தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க. ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே. அவங்க விமர்சனம் பண்ண கூடாது. நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க. அவங்க சங்கிகள் கிடையாது, அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும். நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு. 200 இளம் பேச்சாளர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதுக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு, போய் பேசுங்க. தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க. அவங்க ஜென்செட் மொழியில பேசுங்க. எங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு.